லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஆஷா பில்டர். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சீனிவாசன். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணனோட சைட்டில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சைட்டெல்லாம் பார்த்து விசிட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக நம்மக்கிட்ட தொடர்பில் இருந்தார், பேசிகிட்டு இருந்தார். எங்களுக்கு ஒரு வீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா அவரோட வீடு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அங்கே தான் இருக்குது. சாதாரணமாக ஒரு சீட்டு இது போட்டு உங்களுக்கு நான் பக்கத்தில் போய் கூட காமிக்கிறேன். ஒரு படுதா கட்டி தான் இவ்வளோ நாள் பயணிச்சிட்ருக்காரு அண்ணன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒரு ஒரு கனவு. ஏன்னா அண்ணனோட சன்னு தான். அவருக்கு ஒரு நல்ல வீடை நம்ம ஒன்று அமைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு இன்றைக்கி அண்ணனோட கனவு கொஞ்சம் கொஞ்சமாக நனவாயிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா அவரோட வீடு இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் மட்டும் வந்து நாங்கள் வந்து இப்போ 2 வாரம் ஆகுது. இப்போ இந்த 2 வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேஸ் மட்டும் கீழே மண் கீழே காளாங்கூழி பறித்து மேலே கம்பி கட்டி இப்போ சுற்றி கம்பி கட்டிகிட்ருக்கோம், வால் கம்பி கட்டிகிட்ருக்கோம். அப்போ நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் நம்ம சட்டரிங்கி க்ளோஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம், பேர் வந்து சரவணன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட சேனல் பார்த்தேங்க யூடியூப்பில். பார்த்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப பிடிச்சி போச்சு அவர் செய்கிற மெத்தேடு. கட்டினா இது மாதிரி கட்டணும்னு தான், வேறு வீடு எதுவும் கட்டாமல் அந்த அவங்க காமிப்பாங்க அந்த வீட்டை பாருங்கள். அதில் ஆஸ்பெட்டாஸ் சின்னதாக போட்டுக்கிட்டு அதில் தான் தங்கியிருந்தேன். டெய்லி கூப்பிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்கள் வந்து கட்டி கொடுங்க அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் சார் சொன்னார், ஒரு கொத்தனாரை கூட்டிக்கிட்டு வாங்க, நான் சொல்லித்தரேன், வச்சு கட்டிக்கங்கன்னாங்க. எனக்கு அது திருப்தி இல்லைங்க, நீங்கள் வந்து பண்ணி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏதோ கடவுள் புண்ணியமாக என்னன்னு தெரியல, அவர் டக்குன்னு இடையில சரி வர்றாங்கன்னுட்டார். அதே மாதிரி வந்துட்டார். சொன்ன மாதிரி வந்து எல்லாம் அதான் இந்த ஊர்லேயே பண்ணாத பக்காவாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஒவ்வொன்றையும் செய்யும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்றபடி வேலையெல்லாம் தெளிவாக இருக்குது. எனக்கு திருப்தி தாங்க. எனக்கு ஒவ்வொரு வேலை செய்யும்போது அவருக்கு திருப்தியாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஏன்னா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு தொழில லாரி டிரைவராக தான் இன்றைக்கி அவர் திருப்பூரில் பயணிச்சுட்டு அங்கே தொழில் பார்த்துட்டு அங்கேயே பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ரொம்ப பல கஷ்டங்களை சந்தித்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. ஏன்னா வீடு ஒவ்வொரு முறை கட்டணும்னு நினைப்பேன். அது ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு சிக்கல் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா இன்றைக்கி தொடர்ச்சியாக எப்படி எந்த ஒரு சூழல் வந்தாலும் தெளிவாக ஒரு நல்ல பண்ணி நீட்டாக வேலையை முடிச்சிடணும்னு சொல்லி தான் அண்ணன் ரொம்ப அவரோட முயற்சிக்கு இன்றைக்கி அதுக்கான வெற்றி கண்டிப்பாக இதுக்கு மேலே நம்ம இறங்கிட்டோம்ல, ஆஷா பில்டரில் இன்றைக்கி ஒரு வீடு இறங்கிட்டோன்னா கண்டிப்பாக அந்த வேலை சிறப்பாக நீட்டாக அவங்களுக்கு தெளிவாக அவங்களுக்கு மனசில் சின்ன ஒரு கடுகளவு கூட ஒரு வருத்தம் இல்லாத அந்த அளவுக்கு எப்படி நான் உள்ளே வரேனோ அதே அளவில் தான் நான் ரிட்டன் வெளியே போவேன். உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆரம்பித்தோன்னா டக்குன்னு ஒரு 100 நாளில் சாவி கொடுத்துட்டு அண்ணனுக்கு நான் அடுத்த சைட்டு இன்னொரு நண்பர் நம்மக்கிட்ட தொடர்ந்து இதே மாதிரி நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர் தான் அண்ணனும், நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். ஏன்னா ஆரம்பத்திலே பேசியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளை நம்பி கூப்பிடும்போது நான் எப்பயுமே காசு பணத்துக்கு ஆசைப்படுற ஆள் இல்லை. அது கரெக்டாக நம்ம ₹1 கிடைச்சாலும் கரெக்டாக நம்ம நியாயமாக கிடைச்சா போதும்னு தான் நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். இதனால் வரையும் இப்போயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நான் இன்னொரு வீடியோ நான் கொடுக்குறேன். ஏன்னா அது இன்னும் நம்ம ஃபிட்டிங் மிஷின் எல்லாம் நிறைய நம்ம இது புதுமையாக நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா என்கிட்ட ஆரம்பத்தில் ஒரு மிஷின் கூட இல்லை, காங்கிரீட் மிக்சர் மிஷினு. ஆனால் நான் செகண்ட் ஹேண்டில் அப்படி இது இன்னும் ஓட்டி அதில் கொஞ்சம் ₹10 மீதி பண்ணி எல்லாம் இது பண்ணி தான் இன்றைக்கி ஒரு புது மிஷின் இறக்கியிருக்கோம். அதுவும் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அடுத்து இதில் உங்களுக்கு ஒரு வீடியோ தெளிவாக அதுவும் கொடுக்குறேன். ஏன்னா அந்த மிஷினும் ஒரு நவீனமாக, ஏன்னா எல்லோரும் யோசிப்பாங்க, இவ்வளோ எங்கள் வீட்டிலே சொன்னாங்க எல்லாமே, ஏன் இவ்வளோ லட்சம் ஏன் செலவு பண்ணி இதுன்றீங்க, நம்ம பழைய மிஷினே நம்ம 50,000க்கு 60,000க்கு வாங்கின மிஷினை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இல்லைப்பா நமக்கு இந்த தொழில், ஏன்னா ஆரம்பத்தில் என்கிட்ட ஒரு சட்டரிங் போர்டு கூட இல்லை, கையால் தான் கலந்து காங்கிரீட் ஊற்றிட்டு இருந்தேன். அப்போது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா அப்போ அந்த லெவலில் இருந்து யோசனை பண்ணும்போது அப்போவே நம்ம வீட்டில் இருக்க செயின் எல்லாம் வாங்கி விற்று தான் அந்த போர்டு எல்லாம் வாங்கி அசம்பிள் பண்ணி நான் செஞ்சு இன்றைக்கி இந்தளவுக்கு நான் வந்தேன். இந்த காசை நம்ம வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அந்த மிஷின் இல்லை, இது நம்ம புதுசாக இறக்கணும், ஒரு டெக்னாலஜியில் இறக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஈஸியாக ஆப்ரேட் பண்ணணும். ஒரு லேடிஸே சர்வசாதாரணமாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய வகையில் தான் நம்ம மிஷின் எல்லாமே பவர் ஸ்டேரிங்கு
எல்லாமே லேடராக இருக்கட்டும், எல்லாமே தூக்குறதா இருக்கட்டும், அந்த மண்ணு நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கும்போதே அடுத்தது உள்ளே கொட்டிக்கலாம். அது நாங்கள் அந்த வீடியோவை பற்றி நம்ம வண்டி வந்தது பிடிச்சது அதை பற்றி இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம காங்கிரீட் ஊற்றி உங்களுக்கு அது நேர்லேயே உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி என்னன்றது அது இன்னொரு வீடியோ நான் தெளிவாக போட்டு கொடுக்குறேன். இப்போ அண்ணன் எங்களை அங்கேருந்து கூட்டின்னு வந்து நம்ம இவ்வளோ தூரம் எங்களை இங்கே உட்காத்த வச்சு எல்லா உதவியும் எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காரு. எங்களுக்கு பார்த்தீங்களா, இங்கே செட்டு வந்து ஓட்டுலேயே ரொம்ப செலவு பண்ணி எல்லாம் கருங்கல், அதான் அரளக்கல்லுன்னு சொல்லுவாங்க இந்த சைடு, கருங்கல்லில் சுற்றிய பேஸ்மெண்ட் போட்டு எங்களுக்கு மேலே ஓடு போட்டு தெளிவாக பக்காவாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம தங்கி இதில் இருந்து தான் நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு சிறப்பாக வந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்ம நம்பி வந்தோன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பையும் ஒரு அன்பையும் ஒரு தெளிவாக இந்த அளவுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அதுக்காக தான் நம்ம நன்றி சொல்லிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரியாத ஒரு ஊரில் வந்து நம்ம உங்களை நம்பி தான் வரேன். எனக்கு இந்த ஊரில் நான் 0. ஏன்னா அந்த மாதிரி இங்கே வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி எனக்கு இந்த அளவுக்கு இது பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேலையும் நான் உங்களுக்கு தெளிவாக பக்காவாக நாங்கள் மனசார சொல்கிறோம், பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். எதை சொல்லுங்கண்ணா. ஆமாம், இவர் வந்ததுக்கு நான் செஞ்சது பெருசு இல்லை, ஆனால் அவருக்கு என்ன இந்த வீடு வேலை செய்கிறார் பாருங்க, அது ரொம்ப பெருசு. சொன்ன மாதிரி கரெக்டாக எந்த மாற்றமும் இல்லாமல் தெளிவாக பண்ணி தராரு. பேசுகிறது ஒன்று, பண்ணுறது ஒன்றெல்லாம் பண்ணுறதில்ல. யார் வேணாலும் சாரை தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், பக்காவாக பண்ணுறாரு. நல்லபடியாக பண்ணி நல்லா வீடு கட்டி சந்தோஷமாக இருக்கலாம். சாரை கூப்பிடுங்க தேவைப்பட்டா. கண்டிப்பாக நம்மளோட நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் தாராளமாக நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு என்ன வீடியோலாம் அட்டாச் பண்ணுறேன், நிறைய நண்பர்கள் என்கிட்ட வீடியோவிலையும் போட்டு விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நான் போட்டு விட்றேங்க. ஏன்னா நமக்கும் நிறைய நண்பர்கள் முன்கூட்டியே பேசி நம்மக்கிட்ட ஒரு சொல்லி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்ம வரோன்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்கோம், அதை மாற்ற முடியல. உங்கள்கிட்ட நீங்கள் தொழில் தெரியும், கொத்தனார் இருக்கீங்க, நீங்கள் தெரிஞ்சவங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா தாராளமாக என் சைட்லேயே வந்து நீங்கள் முயற்சி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே ஒரு நண்பர் கள்ளக்குறிச்சிலேருந்து வந்து உள்ளார இருக்கார், சாட்டுன்னு இருக்காருங்க. ஏன்னா கள்ளக்குறிச்சிலேருந்து வந்து நம்மக்கிட்டே இங்கே இருந்து ட்ரெயின் எடுத்து அவர் வீடு, சொந்த வீடு அவர் பண்ணணும்னு சொல்லி அவரோட முயற்சியில் பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக அந்த வீடியோ அவங்க மேஸ்திரியும் வர வச்சு ஒரு நாள், ஏன்னா வீட்டுக்காரரே அவரே வந்து இங்கே நம்மக்கிட்டே ஸ்டே பண்ணிட்டாருங்க. இங்கே இன்னொரு 2 வாரத்துக்கு நம்மக்கிட்ட தான் இருப்பார். அது நான் போகும்போது கடைசியாக ஃபைனலாக ஒரு வீடியோ அதையும் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ஃபுல்லாக மேலேருந்து உங்களுக்கு லொக்கேஷன் அது எப்படி இருக்குன்றது அதையும் காமிக்கிறேன், பாருங்கள்.
வீடியோ பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக்